ஊதிய உயர்வு தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் என்எல்சி நிர்வாகம் சென்னையில் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த வலியுறுத்தி கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் என்எல்சி நிரந்தர தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக தொழிலாளர்கள் நல ஆணையர் முன்னிலையில் டெல்லி மற்றும் சென்னையில் நடைபெற இருந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. தொழிலாளர்களின் போராட்டம் ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரதமரை நேரில் சந்தித்து மனு அளித்தன. அதன் தொடர்ச்சியாக தமுச, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளுடன் என்எல்சி நிர்வாகம் சென்னையில் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது. 8 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். எனினும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை நெய்வேலி இல்லத்தில் நாளை நடைபெறும் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இன்றைக்கு மாலை 5 மணியில இருந்து இதுவரையிலேயும் அங்கீகரிக்கப்பட்ட தமுச சங்கம், ஏடிபி தொழிற்சங்கம் 2 பொதுச் செயலாளர்களும் கிளையினுடைய நிர்வாகிகளும் உட்கார்ந்து நாங்கள் பேசியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, முடியும் தருவாயில் இருக்கிறது. நாளைய தினம் நம்முடைய சண்முகம் அவர்கள் டெல்லியில் அனைத்து சங்க கூட்டம் இருக்கின்ற காரணத்தினால, டெல்லிக்கு செல்லுகிற காரணத்தினால 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். நிர்வாகமும் சிலவற்றை அவர்கள் மேலே அமைச்சரிடம் கேட்டு சொல்ல வேண்டும் என்ற நிலையில் இருப்பதாலும், நாளை நாங்களும் இதில் கலந்து கொள்ளாமல் சூழ்நிலை இல்லாததால் வியாழக்கிழமை காலை 27ஆம் தேதி காலையில் மீண்டும் அமர்ந்து இதற்கு ஒரு முடிவுக்கு எட்டப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்து அதை உங்கள் மத்தியில்